காவலன் ஐயா மந்திரிமார் புடைசூடு மந்திரிமார்கள் புடைசூடு மேளங்கள் முழங்கி ஆமாங்க அந்தனர் வேதம் பாராயணம் பாடு வேதநாதம் பாடு மரணம் வருகிறார் மகாராஜா நான் மரகாத மக ராஜமஞ்சே மக்களுக்கு ஏற்ற மன்னனாக ஆமாங்க மக்களுக்கு ஏற்ற வேதனுக்கு ஏற்ற மன்னனாக வேதனுக்கு ஏற்ற மன்னனாக ராஜாவின் பேர் வச்சா போதாது என்னங்க ராஜாவுக்கு தகுந்த ராஜாவாவே இருக்கணும் ராஜாவா இருக்கணும் ரொம்ப பேர் பெரிய மனுஷன் தலைமுறை வருவாங்க அவன் அந்த பிள்ளைங்க வேலையா இருக்காது ஆமா ஏன் பொறுப்புக்கு தக்கிய வேலை வேலை என்னது பொறுப்பு தக்கிய வேலை ஆமா ராஜா வந்தா போதுமா போதாது அரசனுக்கு ஏற்ற மக்கள் முதல்ல ராஜா நல்லவனா இருந்தா தான் ராஜா நல்லவரா இருந்தாதான் பிரஜைகள் நல்லவராக இருப்பாங்க ஆமா மக்கள் நல்லா இருப்பாங்க ஆமாங்க மக்கள் நல்லா இருந்தா ராஜா நல்ல ராஜா இருப்பார் ஆமாங்க மக்களுக்கு ஏற்ற மன்னன் யார் மக்களுக்கு ஏற்ற மன்னன் நீங்கள் எனக்கு ஏற்ற மக்கள் இவர்களுக்கு ஏற்ற மன்னமே நீதி வழுவாமல் அரசாட்சி செய்து வருகிறேன் இயற்கை செயற்கை அப்படின்னா என்னங்க பேசாதடா கூட்டிட்டே சயனம் போற நீங்க சயனம் பண்ணுங்கடா உன்னை பண்ண வச்சிருவா சயனம் அவங்க தெரியுங்க ஏன் சொல்லுகிறேன் இந்த நாடு பேசாதீங்க டேய் பாரத நாடு பாரத கண்டம் பாரத திருவிழா பாரத கூத்து எப்படி மாறுச்சு எப்படிங்க ஏன் மாறுச்சு ஏன் இந்நாட்டை இதற்கு முன்பாக பரதன் என்று சொல்லும்படியான ஒரு ராஜா ஆண்டு வந்தார் அவர் யார் துஷ்யந்த ராஜனுக்கும் சகுந்தலா இவர் இருவருக்கும் பிறந்தவன் யார் பரதன் அவன் ராஜா வந்தான் அதுக்கு முன்னாடி அஸ்தினாபுரம் பரதன் நாட்டி ஆடுவதால் அவர் பேரை குறித்து பரத நாடு அப்படி பேர் வந்தது ஆமாங்க பாரத நாடு பாரத கூத்து பாரத திருவிழா ஆமா அந்த மாதிரி பேரை வைத்து ஊரை வச்சு பேரு ஏன் இப்போ அண்ணா உங்க பேர் என்ன அண்ணா தான் ரொம்ப கோட்டால் தான் பாஸ்கர் ரொம்ப நாள் இல்லை குக்கர் தான் பாஸ்கர் என்ன ஒரு பாஸ்கர் சந்திரான்பேட்டை பாஸ்கர் அப்புறம் தான் இது இப்ப நான் யார் காரணம் இல்லாம வாசனை வராது நான் மரகத ராஜா நாடு மகத நாடு அதை குறித்து மரகத ராஜா பேர்
பேரு. அப்ப என் சொந்த பேர் என்ன? உங்க சொந்த பேர் என்னங்க? பிரகரத்ரதன். பிரகரத்ரதர். பிரகரத்ரதன் பேர். ஆமாங்க. அப்படியே பேர் வச்சு பேரை வைத்து ஊர் பேர் தான் முதல்ல. ஆமாங்க. என்ன ஒரு கம்பெனி பூத்து வருது? திருப்புதுப்பாக்க பசுமன் நகர். அது ஒரு 20 கம்பெனி தான் முதல்ல. ஆமா. இப்படி பேர் வச்சு ஆமாங்க. வரும். ஒரு சின்ன உதாரணம் என்னங்க? இந்த சாணபுரம் மாநகரத்துல இருந்து ஆமாம் நெமில்ல ஒரு பொண்ணு கொடுத்துருப்பாங்க. நெமிலி ஒரு பெண்ணு கொடுத்துருப்பாங்க. நம்ம பேர் காமாட்சியோ காமாட்சியோ மீனாட்சியோ லட்சுமியோ லட்சுமியோ ஏதோ ஒரு பேர் இருக்கும். ஏதோ ஒரு பேர் இருக்கும். ஆனா சாணபுரத்துல நம்ம அப்படியே கூப்பிடுவாங்க. என்னன்னு கூப்பிடுவாங்க? வாடி நெமிலியா நன்னட்டு வந்துடலாம். அடடே வா நெமிலியம்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்படி நெமில்ல இருந்து இங்க விட்டா அப்படி இங்க சாணாவரத்துல இருந்து அங்க கொடுத்தா அப்படி வாடி சாணாவரத்தா ஏறி வாங்கி போலாம். அதேதான். அந்த மாதிரி ஊர் பேர் வச்சு ஊரை குறித்து பேர் அழைப்பது வாஸ்தவம். ஆமா. இயற்கை பெயர் பிரகரத்ரதன். செயற்கை பெயர் மரகத ராஜா. அழகா வாழ்ந்து வரம்பா. அழகா வாழ்ந்து வரீங்க. குறை இருக்குதா? முறையிட்டு பார்த்தாலும் குறை இல்லைங்க. ராஜா வந்தா போதுமா? ராஜாவை தக்கணுமா? ஆமாம். இந்த ஆடைகளை போட்டு வரணும். ஆமாங்க. ராஜாவை தக்க மாதிரியே ஆடைகள் இருக்கணும். துணி போட்டு வரணும். ஆமா. அப்பதான் ராஜா போறாருன்னு தெரியும். தெரியும். நான் வரும்போது கிரீடம் கிரீடம் புஜம் புஜம் மார்பலக்கம் உன் மிடிகளுக்கு எப்படி தோற்றம்? காலையிலே கிழக்கு திசையிலே சூரிய பகவான் எத்தன்மையாக ஜொலிக்கிறாரோ அதே போல் பிரகாசமாக தக 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 தகனே தகதகன மின்னுகிறது. சிர சிரத்ரே கிரீடமே தீபம் போல மின்னிரே. அழகா வரீங்க. குறையே இல்லை. குறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதே கிடையாது. காண்பது அரிது. ஆமா. ஏன் ஏன் எதனால் சொல்லுகிறேன்? ஏங்க எதனால? சைலன்ஸ். ராஜாவா வந்தா போதாது. மக்களுடைய குறையை தீர்க்க வேண்டும். குறைகளை தீர்க்கணும். மக்களை கலந்து தான் முடிவு பண்ணி ஆலோசிக்கணுமே. ஆமாங்க. மக்களை கலந்து ஆலோசிக்கணும். அதனாலதான் மகேசன் தீர்ப்பை விட மக்கள் தீர்ப்பே உயர்ந்தது என்பார்கள். மக்கள் தீர்ப்பு உயர்ந்தது என்பாங்க. என் நாட்டு மக்களுக்கு நம் நாட்டு மக்களுக்கு எந்த வருகைகள் கிடையாது. ஆமாங்க. அவ்வளவு அழகா வரம்மா. குறை இருக்குதா? குறையா இல்லை. கொள்ளாத வாய்ப்பு ரோதனத்துக்கு. ஆனால் ராஜா வந்தா போதுமா? போதாதுங்க. சகோதர வணக்கம். அப்படியே புறப்படு. சதாகால வாழ வேண்டும்.
தாமர கண்ணா உண்டனே தாளினை சிறனே ஒன்றே காமலன் ஐயா என்னுடைய உங்களுடைய நாட்டிற்கென்று ஒரு தனிப்பட்ட பெருமை அது என்னங்க ஏன் ஒரு ஊருக்குமே ஒரு பேரான பேர் வரும் அப்படிங்களா காரணம் ஊர் ஒற்றுமையா இருந்தா அதுக்கு ஒரு பேர் பலான ஊர் மாதிரி ஒண்ணு ஒற்றுமையான ஊர் இல்லப்பா ஒற்றுமையான ஊர் இல்ல ஆமா அழகான ஊரு அது ஒரு பேர் ஆமாங்க அதே ஊரு கல்ச்சரா இருந்ததுன்னா தெருக்கு நாட்டனா பண்ணா அட ஊரடா அது ஆமா அது ஒரு பேர் அப்படியே சொல்லுவாங்க அதுவே கொடுக்கும் குணம் இருந்தால் அந்த ஊருக்கு போவா சாப்பாடு நல்லா போடுவாங்கப்பா அப்படி ஒரு பேர் காலமான ஒரு ஐயா பேர் காட்டியா 3 அப்பல் தோட சரியா ஒரு பேர் அது என்னங்க மேல அடிக்கிறாங்க பாரு மேலம் ஆமா மேலம் அந்த மேல தாள பேர் பாரு ஊருக்கு மேல தாள ஆமா அது எப்படிங்க கோட்டையின் மேல் பாத்தியா கோட்டையின் மேல் 3 பேர் ஆடி மாசத்துல சித்தினி போய் தான் நீங்க 3 பேருக்கு ஆகும் ஆடி மாசம் சித்தினி போய் பேரிகா ஆயினீனா பேரிகா பேரிகைடா அட நந்தூருக்கு போறது என்னங்க பேரிகா கிடையாது பேரிகை இது பேரிகை ஒரு புகை அப்படின்னா இப்போ ஆமா பெரியமா பேசுறது என்ன அர்த்தம் இப்போ ஒரு மேளம் அந்த மேளத்தை தட்டினால் எம்மனார சண்டை வரும் சும்மா கொஞ்ச நேரம் வருங்க நம்ம எவ்வளவு பலம் அடிக்கிறோமோ பலம் வந்து தட்டுறோமோ அந்த பலம் எவ்வளவு தாக்குதோ ஆமா அது வரல சட்டம் அது வரலாம் வரும் அப்புறம் அடங்கும் ஆமா இந்த மேல தெரியுமா எப்படி பேரிகை ஒரு முறை தட்டினால் 7 நாட்கள் நம்ம ரீம் 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 7 நாட்கள் ரீம் ரீம் என ஒரு தடவை தட்டினோம்னா 7 நாள் சண்டை வரும் 7 நாள் சண்டை வரும் அப்படின்னா எப்பேர் கொத்த சக்தி வாய்ந்த தோல் பத்தியா அது எப்படி ஓட்டு தோலுங்க அது நான் மாட்டு தோல்ல கட்டுறா அல்ல என்னங்க ஆட்டு தோல் அது இல்ல அல்ல அல்லது இடும்பு பாரு உடும்பு ஆமா அதோட உடுக்க கட்டுவா நல்லா இருக்கும் அது இல்ல அதுவா அப்ப பண்ணி தோலா பண்ணி தோல்ல மேல கட்ட முடியுமா அது கிடையாது அது இல்ல இந்த தோல் ஒரு மனிதனுடைய தோல் மனிதன் தோலா ஆமா ஏங்க மனுஷன் தோல் எப்படி கட்ட முடியும் தோல்ல மென்மையா வந்து ஆமா மனுஷன் தோல் மட்டும்தான் ஆமாங்க நகத்துல அப்படி கிரணா அப்படியே பீ தோல் வெயிட்டிக்குது டேய் வடிக்கிட்ட வந்துரும் அதாங்க அதுக்கு அந்த கரமாந்திர தோல் எவன்டா பேர் வச்சான் அது யார் வச்சாங்கன்னு தெரியலையே மாடையா அந்த தோலால் கட்சிய பேர்கள் அது எப்படி அந்த மற்ற யாரு அது யார் மனிதன் மாடா போறான் மாடா போகும்போது அவன் தோலை உச்சி காட்டுந்து அடடே அவன் யார் சாதன் சொல்லக்கூடிய ஒரு அரக்கன் சாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கன் பெரிய அரக்கன் காட்டுல இருக்கும்போது அரக்கனாக செல்வார் இருப்பார் நாட்டை விட்டு நாட்டுக்குள் நுழையும் போது காளையாக உருமாறுவார்
எருது மாடா கண்ணுக்கு யார் தெரியுறாங்களோ கொம்பில குத்தி அழுக்கா தூக்கி போறது வழக்கம். தூக்கி போயிடுவாரு. தூக்கி போய் என்ன பண்ணுவாரு? அவன் ரத்தம் குடிச்சிடும், மாமிசத்தை தின்னுடும். அப்படியே பிறகு அரக்கனா உருமாட்டுவார். மாமிசம்னா மனித கறி. அவன் பேர் சாதன். மாமிசத்தை உண்பதால் மாமிசாதன். இந்த நிகழ்வு தொன்று தொட்டு நடக்கிறது. கட்டு மூங்கில் ஒரு மூங்கலை இழுத்தோம்னா கட்டு காலி ஆயிடும். கட்டே இருக்க ஒண்ணு போச்சுனா கட்டே இருக்காது. நாட்டில் ஒரு ஆளா போயிங்கிறான். அப்படியே போயிங்குது. பார்த்தார் நாட்டு மக்கள், ஐயோ ஐயோ இந்த காளை செய்ய மணியம் தாழ முடியலையே. மகாராஜா அப்படின்னு வராங்க. அப்படிங்களா? அவை கூட்டினேன். மக்களே என்ன குறை? சாப்பிட்டு ஜீரணமாக அனுபவிச்சியா? சந்தோஷம். ரொம்ப பேர் கடவுள் கோழிக்கோட்டில் வச்சுக்கலாம். குட்டினே ஜீரணம் ஆகினார் மாம்பா. மக்கள் மகாராஜா மக்கள் முகம் வாடி இருக்கிறது. மக்களே என்ன குறைன்னு கேக்குறீங்க? கேட்கிறேன். அவர் உரைக்கிறார். என்னவென்று? மகாராஜா ஒரு எருது மாடு வருகிறது. வருது. அதன் வெளிகளை கேட் தென்படுகிறார்களோ அவரை குத்தி அப்படியே தூக்கி போய் சாவச்சு சாப்பிட்டு என் பிள்ளை இழந்தோம், கணவனை இழந்தோம், எல்லாம் போதே. பத்திரா போறாங்களே அப்படின்னு அழுகுறாங்க நாட்டு மக்கள். கலங்குகிறார்கள். ஆமாங்க. மக்களே அஞ்ச வேண்டாம். நான் இருக்கிறேன். நாங்க ரெண்டு மாடா வேறு யார் செய்கிற சூதா கண்டறியலாம் என்று அரசு உருவை அகற்றினேன். வேறு உருவை மாண்டேன் போட்டுக்கினேன். வேற ஒரு பூண்டு. ஆமா போறேன். எங்க காடு நாடு சங்கமக்கு சந்திக்கிற இடம். ஆமாங்க. அங்க போயிட்டு அருமையா உட்காந்துக்கிறமா காவல் சத்தமா இருக்குதுப்பா. அப்படியே ஆமா. கொஞ்ச நாள் ஆச்சு. கோடை காலம் இடி போல் ஒரே இரைச்சல். அண்ணாந்து பார்த்தால் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரே அசுர ரூபம். பார்த்தா மாமிசாதன் வேகமா வராமா. நாட்டுக்குள்ள நுழையும். வேகமா வராது. இருக்கும் போது மாடு வந்துடுது கிட்ட. சாடன் போச்சு. இங்க அடங்குச்சு, அங்க ஆரம்பிச்சு. நாட்டுக்கிட்ட வர மாடா போயிட்டான். பார்த்தேன். அடே சாதா நிறுத்து. உன் அநியாயத்தை நிறுத்து. இனிமேல் என் நாட்டிலே யார் உயிர் போகக்கூடாது. அப்படி போவதாக இருந்தால் கடைசி உயிர் என் உயிராக தான் இருக்கணும். உங்க உயிரா இருக்கணும். அந்த சாதனைக்கும் அமோகமான சண்டை. இருவருக்கும் அமோகமான சண்டை. யுத்தத்தின் முடிவில் அந்த காளையை கீழே தள்ளினேன். உடைமாலை அடித்தேன். ஒரே தாக்காக தாக்கி அவன் உடலை இரு பிளவாக பகிர்ந்தேன். அவன் தோளை உரித்தேன். ஆமா. அவன் தோளால் கட்சிய பேரிகள். இந்த 3 பேரிகள். அப்படிங்களா? ஜெய பேரிகை, வெங்கல பேரிகை, வெற்றி பேரிகை. இந்த பேரிகையை எவன் ஒருவன் அடித்து கிழிக்கிறானோ உடைகிறானோ யாரு உடைகிறாங்களோ அவனால் தான் என் நாட்டுக்கு அழிவு கொஞ்சம் ஆரம்பிக்கும். அது மட்டும் கிடையாது. வேற நாட்டு மக்களுக்கு குறை வந்தால் பேரிகை தட்டுவாங்க. இந்த பேரிகை பெருமையாக கட்டியிருக்கிறேன். ஆதலினால் நாட்டு மக்களுக்கு
குறைக்குதா யாருக்கு அந்த குறை இல்லைங்க இவங்களுக்கு என்ன குறைக்குதா பாரு ஏமா உங்களுக்கு யாருன்னா குறைக்குதாப்பா இல்லை